பாரதி, சொல்லுங்க பாரதி, என்ன நடந்துச்சு? ஆதி, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல ஆதி. என்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வாழ்க்கை பூரா இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நாங்க எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே தான் இந்த சமுதாயம் திரும்ப திரும்ப சொல்லி எங்களை குத்தி கிழிச்சு காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. நாங்களே மாறினாலும் இவங்க யாரும் எங்களை மாற விட மாட்டாங்க. வாங்க. பாரதி, வாங்க வாங்கன்னு. குடிங்க பாரதி, எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. பாரதி, சொல்றது கேட்கலையா? போங்க பாரதி. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் உன்னை தனியா கூட்டிட்டு போய் பக்குவமா தானே சொன்னேன். மறுபடியும் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வந்து நிக்கிற. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாதான் உனக்கு புரியும் நினைக்கிறேன். என் பொண்ணு கழுத்துல நல்லபடியா தாலி ஏறி அவ சுமங்கலியா வாழ்றது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி அவளும் அமங்கலியா நிக்கணும்னு நினைக்கிறியா? படிச்சவ தானே நீ, கொஞ்சமாவது தகுதி தராதர வேண்டாம்? நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு தாலி தட்ட கையில வாங்கிட்டு நிக்கிற. நீ ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலி என் பொண்ணு கழுத்துல ஏறுனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நீ எல்லாம் கல்யாணத்துக்கு வரலன்னு யார் எழுதா? என்ன பேசுறீங்க? பாரதி, வாங்க. மச்சான் சூப்பர்ரா. இந்த நிமிஷத்துல இருந்து பாரதி என் பொண்டாட்டி.
என்ன சொன்னீங்க? பாரதி வந்து கல்யாணத்துல உங்க பொண்ணு கூட நின்னா உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னா? உங்க பொண்ணு நல்லா வாடுறதும் வாழாதும் அவங்க கையில இருக்கு. இந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க உங்க பொண்ணுக்கு வாழ்த்து சொன்னாலே அவங்க 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. நீங்க எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? உங்க வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அளந்து பேசுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க? எங்க இங்க இருக்கிற வேற யாராவது இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சாங்களா? ஆனா நீங்க யோசிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தான் இவங்களுக்கெல்லாம் எதிரி. இதுவே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்னங்க, புருஷன் செத்து போயிட்டா அந்த பொண்ணு சிரிக்க கூடாது, நல்ல புடவை கட்டக்கூடாது, இந்த மாதிரி நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணவே கூடாது, அப்படிதானே? ஏன் அந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே கூடாதா? அந்த பொண்ணோட வாழ்க்கையில மறுபடியும் காதல் வந்தா அது பெரிய பாவமா? ஏங்க, புருஷன் செத்து போனா கொஞ்ச நாள்ல கண்டிப்பா காதல் வரலாம். ஏன்னா காதல் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை பத்திலாம் நினைக்க கூடாது தானே நீங்க எல்லாம் காலங்காலமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன குத்தம் உட்காந்தா குத்தம்னு சொல்லி சொல்லியே அவங்களோட மொத்த தன்னம்பிக்கையும் காலி பண்ணி அவங்கள கூனி குறுகி வாழ்ற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்றதுக்கு நல்ல மனசு இருந்தாலே போதும். அது என் பாரதி கிட்ட இருக்கு. நீங்க பாரதி கூட பழகி பாருங்க, அப்ப தெரியும் பாரதி யாருன்னு. இப்ப கூட உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? அது எப்படி செத்து போன புருஷனை மறந்துட்டு இன்னொருத்தனை நினைக்க முடியும்? அப்ப அவ கண்டிப்பா தப்பான பொண்ணா தான் இருப்பா. அதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? சரியா தப்பான முடிவு பண்ண நீங்க யாரு? உங்களை மாதிரி அழுக்கான மனசோட நீங்க உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட லதாவோட வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா விஷம். இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது பாரதிக்கு தான் அசிங்கம். பாரதி, வாங்க போலாம். இரு பாரதி, இனி எங்களுக்கு மட்டும் இந்த வீட்ல என்ன வேலை? நாங்களும் உன் கூடவே வரோம். லதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? முகூர்த்த நேரத்துல நீயும் மாப்பிளையும் எந்திரிச்சதே தப்பு. இதுல அவங்க கூட வெளியில போறேன்னு சொல்ற? முதல்ல மேடையில உட்கார். மா, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பாரதியை கஷ்டப்படுத்தினதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. உன்னை அம்மான்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல. பாரதியை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? அவ இல்லனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. இவங்க இங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாம எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. கேஷவ், நம்ம போலாம். இங்க நிக்கவே எனக்கு பிடிக்கல. இந்த பாருங்க, பாரதியும் ஆதியும் இல்லாம எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட கல்யாணம் எங்களுக்கு தேவையே இல்லை. பாரதி நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே கண்டிப்பா நாங்க நல்லா இருப்போம். உங்களை மாதிரி மனசுல உங்க ஆசீர்வாதம் பண்ணி இந்த கல்யாணம் நடந்தா அது எங்களுக்கு தான் அசிங்கம். ஏங்க, மத்தவங்க மனசை காயப்படுத்தி பாக்குறது என்ன மனநலங்க? உங்களை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அச்சா, கிளம்புடா. ஒரு நிமிஷம். என்ன மன்னிச்சிருங்க. புத்தி கேட்டு போய் கேப்பார் பேச்சு கேட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். லதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சேனா பாரதியோட மனசு பத்தி யோசிக்காம போயிட்டேன். தப்புதான் பாரதி. லதா, நீங்க எல்லாரும் இங்க இருந்து போறீங்கன்னு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கல. மனசார நான் பண்ணது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பாரதி,
என்ன மன்னிச்சிருமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா பாரதி, மன்னிச்சிரும்மா. இது எதுவும் எனக்கு தெரியாதும்மா. இவ புத்தி கெட்டு போய் ஏதோ தப்பு பண்ணிட்டா. கொஞ்சம் பெரிய மனுஷ பண்ணுமா. தம்பி, நீங்க ரொம்ப தங்கமானவர். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. காசு பணம் முக்கியம் இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும்னு நீங்களும் பாரதியும் நிரூபிச்சிட்டீங்க. தம்பி, தயவு செஞ்சு என் பொண்ணோட கல்யாணத்தை நீங்க 2 பேரும் தான் முன்ன நின்று நடத்தி வைக்கணும் தம்பி. கெட்டிமரம். டேய், தேங்க்ஸ் தான் மச்சான். இதுவா உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு. உன்னை பத்தி சொல்றேன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது இப்பதான் மச்சான் புரியுது. டேய், உன் ஃப்ரெண்டா நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட பெரிய விஷயம் எனக்கு வேற எதுவுமே இல்லடா. ஏய் கேஷவ், இந்த சீரியஸா பேசுறதெல்லாம் உனக்கு செட் ஆகலைன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சரி, இருந்தாலும் நீ ரொம்ப ஃபீல் பண்ற, அதனால இட்ஸ் ஓகேடா. நியாயம்டா, நேர்மடா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா. ம் ஏண்டா நீ மட்டும் என்னடா எல்லா சிச்சுவேஷன்லையும் நீ எனக்கு சப்போர்ட்டா தான்டா இருந்திருக்க. தம்பி, நான் கூட உங்களை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நேற்று ராத்திரி உங்க நண்பர் கேசவ தம்பிக்கு பிரச்சனை வந்த போதும், இன்னைக்கு என் மருமக பாரதிக்கு ஒரு அவமானம் ஏற்பட்ட போதும் அவங்க பக்கம் நீங்க நின்னீங்கல்ல, நினைச்சே பார்க்க முடியல தம்பி. எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை போல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க பாரதி கொடுத்து வச்சிருக்கணும். ஆதி தம்பி, என் மனசுல நீங்க மிகப்பெரிய உயரத்துல இருக்கீங்க. உங்களை பாராட்ட வார்த்தையே இல்லை. அதான் இப்ப ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரதாம்மா, உங்க பையன் ரொம்ப தங்கமானவர். நல்ல பிள்ளைய பெத்து வளர்த்துருக்கீங்க. அக்கா, எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சிட்டே இருக்கா. அறிவு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. கோவப்படக்கூட முடியாம நான் நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் எங்க போய் நிக்குமோ தெரியல. எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். சிரிக்கா. மடி பாரதி, உனக்கு எந்த சபையில் அவமானம் ஏற்பட்டதோ, தம்பி எதை பற்றியும் கவலைப்படாம உனக்காக அதே சபையில் தம்பி நின்று இருக்காரு. ஆதி தம்பி
உனக்கு நல்ல துணை மட்டும் கிடையாது, தமிழுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பார். உன் வாழ்க்கை இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அடுத்து உங்க 2 பேர் கல்யாணம் தான் ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். ஆமா ஆமா, ஆதி பாரதி கல்யாணம்னா சும்மாவா? இந்த ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பெருசா கிராண்டா பண்றோம். என்ன கேஷவ்? அமலதா, நீ சொன்ன மாதிரியே இவங்க 2 பேர் கல்யாணத்தை சூப்பரா பண்ண வேண்டியது நம்ம 2 பேர் பொறுப்பு. தம்பி, உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. என் பொண்ணோட கல்யாணத்தை முன்னாடி நின்னு நல்லா சிறப்பா நடத்தி கொடுத்துருக்கீங்க தம்பி. அப்புறம் வடை பாயசத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்கு. வாங்க சாப்பிட போலாம். வாங்க. வா வா பாரதி, வாடி சாப்பிட போலாம். ரொம்ப பசிக்குது. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லதா, ம்? அதானே பார்த்தேன். என்னடா இவ்ளோ நேரமா சாப்பிடாமையே இருக்காளேன்னு நினைச்சேன். இதோ நீயே சொல்லிட்ட. கேஷவ், நீங்க போய் சாப்பிடுங்க. நானும் பாரதியும் வந்து அப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறோம். ஹேய், வரோண்டா. நீங்க முன்னாடி போங்க. பாரதி கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீங்க போய் சாப்பிடுங்க. ஓகேடா, நீ கேரியா. டேய், கேஷவ் ஓடா. ஓகே, பை. என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் போர் நொடி, என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து போக தோணுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு பேசுதே. விடுந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முடியாத பார்வை வீச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம், அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. என்னம்மா என்ன முறைச்சு பார்த்துட்டே நிக்கிற? எனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு தெரியும்ல. இனிமே உங்க ரூல்ஸுக்கெல்லாம் டாட்டா.
எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. இனி ஒரே ஜாலி தான். என்னை விட்டுட்டு நீங்களும் அம்மாவும் மட்டும் லதா ஆண்டி கல்யாணத்துல போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கல்ல. சாரி ஃப்ரெண்ட், உங்கள் அம்மா தான் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொல்லி உங்களை தாத்தா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட், ஆனால் என்னால் முடியல ஃப்ரெண்ட். இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி எக்ஸாம் முக்கியம் தானே ஃப்ரெண்ட். ஓகே ஓகே, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன். பரவாயில்ல விடுங்க. ஆனா இனிமே என்னால அப்படி விட முடியாது. நீங்க எங்க போனாலும் என்னைய கூட்டிட்டு போகணும். என்னை கூட்டிட்டு போறதுக்காகவே நீங்க எங்கேயாவது போகணும். ஷியோர் ஃப்ரெண்ட். அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்மளை இனிமேல் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. சூப்பராக ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறோம், நல்ல ஊரை சுற்றுறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஓகேவா?